ஆனால் இது மாதிரி பெரிய செடி வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் வந்தீங்கன்னா 2 வருஷம் செடிங்கிறனால அறுவடை கண்டிஷன்லேயே இருக்குது. நடவு பண்ணி எத்தனை நாளுங்க எனக்கு அறுவடைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நடவு பண்ணி அதிகபட்சமாக 6வது மாதத்துலேருந்து உங்கள் பழம் சந்தைக்கு போக தொடங்கிங்கன்னா வந்து உங்களுக்கு பூ பிஞ்சு அப்படியே அடம்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பாலிஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதிலே பார்த்தீங்க இருங்களேன், காய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக இறக்கும். இந்த மாதிரி ஒரு பழத்தோட சைஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். ஆனால் இதில் என்ன இந்த மாதிரி பிஞ்சுகள் பார்த்தீங்களா இந்த மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். எனக்கு எலுமிச்சை வந்து சாகுபடி செய்யணும், ஆனால் பழம் வந்து நல்லா வந்து பெரிய சைஸாக இருக்கணும். மார்க்கெட்டுக்கு போனாலே இவர் தோட்டத்துலேருந்து வந்த பழம் தான், அதான் வந்து பேர் சொல்கிற மாதிரி பழமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ரகம் தாய்ப்பட்டி எலுமிச்சை. தாய்ப்பட்டி எலுமிச்சையை தனிப்பீராக சாகுபடி பண்ணலாமா இல்லது மல்டி கிராப்பிங்காக எலுமிச்சையோட குடும்பத்திலேயே வந்து மார்க்கெட் லெமனோட சேர்ந்து கல்டிவேஷன் பண்ணலாமான்னா 100 விழுக்காடு மார்க்கெட் லெமன் பாதியும் தாய்ப்பட்டி பாதியும் வைக்கும்போது தான் சந்தை ரொம்ப எளிமையாக இருக்கும். தாய்ப்பட்டி லெமனை நீங்கள் தனியாக கல்டிவேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும் 13 பேக்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பூ பிஞ்சு அப்படியே அடம்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பாலிஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதிலே பார்த்தீங்க இருங்களேன், காய் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக இறக்கும். இந்த மாதிரி ஒரு பழத்தோட சைஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். ஆனால் இதில் என்ன இந்த மாதிரி பிஞ்சுகள் பார்த்தீங்களா இந்த மாதிரி. சரி, இவ்வளோ அடுக்கடுக்காக வந்து பிஞ்சு இருக்குது, காயோட சைஸ் தான் இவ்வளோ பெருசாக வருது, இதில் என்னங்க ட்ராபேக்கு? இதைத்தான் வந்து தனிப்பீராகவே சாகுபடி பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விவசாயிகள் தனிப்பீராக வந்து தாய்ப்பட்டி லெமனை சாகுபடி பண்ணுறீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மைனஸையும் உழவி வந்து சொல்லுது, முழு மஞ்சளாக வராது. பழம் நல்லா இருக்கும், கிட்டத்தட்ட 80 விழுக்காடு விளைச்சல் இருக்குது. பழத்தை சைஸ் பார்த்திங்கன்னா அது இருக்கும், இதை விட இன்னும் பெருசாக வரும். முழு மஞ்சள் வராமல் லைட் எல்லோயிஸ் தான் வரும். அப்போ என்னாகும், லைட் எல்லோயிஸ் வந்தாலே வந்து தாய்ப்பட்டி லெமன் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு அறுவடைக்குரிய பழம். ஆனால் நம்மளுடைய உளவியலான மலரில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து முழு மஞ்சளாக இருந்தால் தான் அதை நம்ம எலுமிச்சை பழுத்த கணக்கில் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அப்போது மார்க்கெட் எலுமிச்சையும் தாய்ப்பட்டி எலுமிச்சையும் ரெண்டையும் நீங்கள் கலந்து வந்து மல்டி கிராப்பிங்காக சாகுபடி பண்ணும்போது என்னாகும், பழம் நல்லா உருண்டையாக நல்லா வட்ட வடிவிலே வரும். இது பாதி மஞ்சளாக இருக்கும், மார்க்கெட் லெமன் முழு மஞ்சளாக இருக்கும். அப்போது உங்கள் தோட்டத்துலேருந்து போன எலுமிச்சைக்குன்னு சொல்லி மார்க்கெட்டில் தனியாக ஒரு பேர் இருக்கும். ரெண்டாவது இதில் என்ன அடுத்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாலாஜி எலுமிச்சையிலையும் கோடூர் எலுமிச்சையிலையும் பார்த்தீங்கன்னா நுனியிலேருந்து இப்படி காஞ்சிக்கிட்டே வரும். எலுமிச்சை சாகுபடி பண்ண விவசாயிகளுக்கு தெரியும், டைபேக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டைபேக்கு தாய்ப்பட்டி எலுமிச்சையில் வராது. அப்போது நோய் தாக்குதல்ங்கிறது என்னாகும், பெரிய அளவுக்கு வந்து மெனக்கடல் இல்லாத பயிர். ரெண்டாவது வந்து இந்த இலை சுருட்டு சின்ன செடிகள் வைக்கும்போது என்னாகும், இந்த நுனி தளிர் வரும்போது இது பார்த்திங்கன்னா பூச்சிகளுக்கு வந்துட்டு நல்லா வந்து சுவை, இந்த இலையை சாப்பிட்டாலே அவ்வளோ சுவைப்பாக இருக்கும். எலுமிச்சை வந்து சிட்ரஸோட அந்த ஃபேமிலிக்குனால பழம் வந்து எந்த அளவுக்கு தித்திப்பாக இருக்கும், இலையும் அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கனால பூச்சிகள் வந்து வேகமாக வந்து தாக்குதலுக்கு ஆரம்பிக்கும். இலை சுருட்டு வரும், நுனி அந்த இலை புள்ளி வரும். ஆனால் இது மாதிரி பெரிய செடி வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் வந்தீங்கன்னா 2 வருஷம் செடிங்கிறனால அறுவடை கண்டிஷன்லேயே இருக்குது. நடவு பண்ணி எத்தனை நாளுங்க எனக்கு அறுவடைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நடவு பண்ணி அதிகபட்சமாக 6வது மாதத்துலேருந்து உங்கள் பழம் சந்தைக்கு போக தொடங்கிறோம். அப்போ எலுமிச்சை சாகுபடி பண்ணாலே எனக்கு 5 ஆண்டுக்கு பின்னாடி தான் அறுவடை தரும், 4 ஆண்டுக்கு பின்னாடி தான் அறுவடை தரும் அப்படி இல்லாமல் 6 மாதத்துலேயே என்னுடைய பழம் வந்து சந்தைக்கு போக ஆரம்பிக்கும். எவ்வளோ சாகுபடி செய்யலாம்? நாம் சொல்கிறோம் எல்லா செடிகளும் வளர்ந்து கிளச்சி பூக்கத்துக்கு காய்க்கும். ஆனால் தாய்ப்பட்டி எலுமிச்சை மார்க்கெட் எலுமிச்சை என்னாகும், சின்ன செடிகளாக இருக்கும்போதே நிறைய கிளைகள் தான் வருமே தவிர வேகமாக வந்து உயரம் போகாது. அதனால் 12க்கு 12 இடைவெளியில் நாம் வந்து சாகுபடி செய்யலாம். அப்படி சாகுபடி பண்ணும்போது ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 300 நாட்டுகள் வரைக்கும் சாகுபடி செய்ய முடியும். இதுபோல் வந்து வீரிய நாட்டுகள் கிட்டத்தட்ட 13 பேக்கில் கிட்டத்தட்ட கிளை பிரிஞ்சு பூக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய செடிகள் வந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து வீட்டு தேவைகளுக்கோ அல்லது வந்து கமர்ஷியல் கிராப்பாக சாகுபடி நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.